ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து பொடி அரைச்சி வத்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நிறைய குழம்பு வைக்கிறதுனால பொடி கூடுதலாக சேர்த்து இது மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சு நம்ம எமர்ஜென்சிக்கு இந்த மாதிரி வத்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வத்த குழம்பு சுட சுட சாதத்துக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த வத்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வத்த குழம்புக்கு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடிக்கு தோல் நீக்கி வச்சுருக்கேன். நல்லா வதங்கிட்டு பாருங்கள், பெரிய எலுமிச்சம்பழ சைஸு புளி அப்படியே தண்ணி வடிகட்டி சேர்த்துங்க. நல்லா புது புளியாக இருக்கட்டும், பழைய புளி வேண்டாம். இந்த வத்த குழம்புக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வத்த குழம்புக்கு தகுந்த கல் உப்பு. நல்லா குழம்பு கொதிக்கட்டும், நம்ம பொடியை சேர்த்து இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடுகு 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, வெந்தயம் 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1, மிளகு 1, உளுத்தம்பருப்பு 1. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும், லைட்டாக பொன்னிறமாக செவந்தால் போதும். தீயை சிம்மில் வச்சுங்க. 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 செகண்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆற வச்சுட்டு பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தாளித்து விட்ட வத்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மட்டும் கார மிளகாய் தூள் சேர்த்துங்க. அதில் 2 மிளகு இருக்குது, திட்டமாப்பா சேர்த்துங்க. நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஜாரில் அப்படியே சேர்த்துடலாம். நல்லா பொடியை அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடியை அரைச்சிட்டேன். நல்லா மணமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்குது. பாருங்கள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க. கட்டி பெருங்காயம் இருந்தால் மசாலா வதக்கணும் இல்லையா, அப்படியே சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மசாலாவெல்லாம் பொடி பண்ண மசாலாவெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு எண்ணெயும் மேலே அடிக்கும். நல்லா கொச்ச உடனே எண்ணெய் வந்து மேலே அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன துண்டு வெல்லம், நல்லா கலந்து விட்டுங்க. 2 கருவேப்பிலை. அவ்வளோதான், சூப்பரான வத்த குழம்பு ரெடி. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம், ஒரு 15 நிமிஷத்துலேயே. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து வத்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கும் போது நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். சூப்பரான வத்த குழம்பு ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வத்த குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். 15 நிமிஷத்துலேயே சூப்பரான வத்த குழம்பு. நாக்குக்கு நல்லா ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும். காரசாரமாக வத்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.